பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் தேவனை ஆராதிக்கும், தேவனை துதிக்கும். சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலையில் நாம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த நம்முடைய பரலோகத்தின் தகப்பனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இந்த காலையில் நம்ம எழுந்திருக்க செய்த தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பகலில் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போகிற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் உண்மை உள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பகலில் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம், ஒரு மனதோடு உமக்கு ஸ்துதிகளை செலுத்துகிறோம். 99வது சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் சேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் அல்லது. ராஜாவின் வல்லமையை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபிலே நியாயம் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணிங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஒரு முறை கூட சொல்லுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். கடைசி வசனம். கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த நாளில் நாம் ஒரு மனதோடு தேவனை துதிக்கும், ஆராதிக்கும். அவர் நமக்கு இந்த நாளை இலவசமாய் கொடுத்தாரு. அதற்காக நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்போம், ஒரு மனதோடு தேவனை துதிப்போம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஆமென் நாம் அசதியாக இல்லாமல் அதுவும் எதையும் சிந்தித்து கொண்டில்லாமல் ஆமென் ஜெபிக்கிற நேரத்தில் மிகவும் கேர்ஃபுல்லாக நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின நீர் உண்மை உள்ளவராக இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை கர்த்தாவை காண செய்த ஆமே நீர் உண்மை உள்ளவராக இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலையில் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய அனுதின வாழ்க்கை தேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவை, எல்லா இடத்திலும் உடைய கிருபையும் சமாதானமும் இவர்கள் அனுபவிக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். விசேஷமாய் வியாதியாக இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, வியாதிகளுக்கு நல்ல மருத்துவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதியஸ்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே அநேகர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காது கேட்க முடியாதவர்கள் காதுகள் கேட்கட்டும், பார்க்க முடியாமல் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும். பிறந்து விட்டு இதுவரை பேசாது இருக்கிற பிள்ளைகள், இதுவரை பேசாது இருக்கிற பெரியவர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பேசட்டும். அதுபோல அப்பா, ராத்திரியில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த வருகிற ராத்திரியில் அவர்கள் சமாதானத்தோடு உறங்க தேவனுடைய கிருபையை கொடுக்க வேண்டுமே. சமாதானத்தோடு அவர்கள் உறங்க தூங்க நீர் கிருபை கொடுக்கும் அப்பா. சரீரம் முழுவதும் அலர்ஜியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகலில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எல்லா அலர்ஜி ஸ்பிரிட் இயேசு நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பரிபூர்ண சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். அலர்ஜியில் ஆமென் ஸ்கின் எல்லாம் நார்மல் ஸ்கின்னாய் மாறட்டும், நார்மல் ஃபங்க்ஷன் செய்யட்டும். நீர் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் வேலை இல்லாத இருக்கிறார்கள்,
இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனை அனுபவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரச்சனை அமே பண கஷ்டத்தில் போகிற ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஒரு டெலிவரன்ஸை கட்டளைவிக்கிறோம். அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஒரு முறை கூட ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆமேன் ஒரு பொல்லாப்பும் நேரிடாமல், வாதை அவருடைய கூடாரத்தை அணுகாமல், ஆமேன் அவருடைய எல்லா வழிகளிலும் அவருடைய பாதுகாக்க நீர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தால் அவர்களை மூடி மறைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து நீர் அவர்களை விடுதலையாக்கினீர், அதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்திர ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரச்சனத்தில் எங்களை நிரப்பி நடத்துங்க. இன்றைக்கு நடக்கிற பைபிள் ஸ்டடிங்க ஆசீர்வதிங்க. உடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடுங்க. ஜபத்தை கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனவரி 11 1 இயர் பைபிள் ரீடிங். சங்கீதம் 11, மத்தேயு 21-22 ஆதியாகமம் 21-22. ஆமேன். 6 மந்த் யாத்திராகமும் 1 முதல் 5 வரை ஆமேன் நமக்கு வாசிப்போம். ஆமேன். இந்த வருஷம் இல்லை 6 மாசத்துல இல்லை 1 வருஷத்துல நாம் பைபிள் ரீடிங்கை கம்ப்ளீட் செய்ய தேவன் உதவி செய்யட்டும். 6 மாசத்துல செய்தால் நமக்கு 2 முறை பைபிளை வாசித்து முடிக்க முடியும். இன்றைக்கு ஈவினிங் நமக்கு ஜூம் மீட்டிங் இருக்கிறது, பைபிள் ஸ்டடி இருக்கிறது. கடந்த நாட்களில் தேவன் நம்மளோடு பேசினார். அவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தால் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஜெபிப்போம், பங்கு பெறுவோம். ஜெபத்தில் மிக முக்கியமாய் ஜெபித்து கொண்டிருக்க தேவனுடைய வசனம் உங்களோட பேசும்படியா, தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படும்படியா நீங்கள் ஜெபிங்க. மீட்டிங் தொடங்கும் வரை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஜெபத்திலும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் நடுநடுவில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, இன்னைக்கு மீட்டிங் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில ஆமேன் பெருகி வரட்டும் என்று ஒரு முறை கூட ஜெபித்து கொண்டு இன்றைக்கு நம் வசனத்தை தியானிப்போம். 2 தீமோத்தேயு 2 2 தீமோத்தேயு 2 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையால் பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையால் பலப்படு. இந்த காலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில தன்னுடைய பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற நிருபமாக இருந்தாலும் இந்த பகலில் என்னோடும் உங்களோடும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையால் பலப்படு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பலன் முழுவதும் தேவனுடைய கிருபையால் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவருடைய கிருபை இருக்கிறது. அளவில்லாத கிருபைகள், எண்ணிக்கை இல்லாத கிருபைகளால் நாம் நிரப்புவார். கிருபை என்று சொன்னால் அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாத ஆசீர்வாதம், யோக்கியதை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை என்று சொன்னால் எபிலிட்டி, தேவனுடைய திறமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், அது தேவன் நமக்கு அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஒரு தேவைகளிலும் நாம் சொல்லுமே அவருடைய கிருபை இருக்கட்டும் என்று. அதுபோல நம்முடைய ஞானத்தினால செய்ய முடியாது, தேவனுடைய கிருபையால் அதை செய்து முடிக்க பரிசுத்தான நமக்கு உதவி செய்வார். அதுதான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கிறது, இல்லை ஒரு ப்ரொஜெக்ட் வந்திருக்கிறது, இல்லை ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதன் மீது நம்முடைய மனுஷ ஞானம் அல்ல, ஆமென், தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதனால அதை நாம் தேவனுடைய கிருபை என்று சொல்கிறோம். அதாவது பரலோகத்திலிருந்து வருகிற பலன் இல்லை, பரலோகத்திலிருந்து வருகிற உதவியை நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். அப்படியானால் பரிசுத்தவான் இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற கிருபையினாலே நீ பலப்படு. எந்த பலவீனத்தின் மத்தியிலும், எந்த பிரச்சனையின் மத்தியிலும், என்ன தேவைகள் இருந்தாலும் நாம் பலப்பட வேண்டியது நாம் நம்முடைய மாம்ச பலத்தினால் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் கிருபையால் நாம் ஒருவரும் பலப்பட வேண்டும். உதாரணம் சொன்னால், இப்போ நம் பவுல் சொல்லுகிறது, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிறார். ஆமேன். பவுல் அவருடைய பிரச்சனை மாறும்படியே ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், டோன்ட் வரி, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதாவது பலவீனமாக இருக்கும்போது, பலவீனத்தில் நம்ம அதை செய்ய முடியாமல் போகும்போது, இதை என்னால் செய்ய முடியாது, இந்த ஒன்று செய்து என்னால் முன்னேற முடியவில்லை என்று சொல்லும்போது, நாம் அவருடைய கிருபையால் வாஞ்சிக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவார். ஒரு தீமையான பழக்கம் இருந்தால் பலவிதமான வழிகளில் நாம் அதை முயற்சித்து அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று முயற்சித்து முடியவில்லை என்றால் உடனே தேவனுடைய கரத்தில் கொடுத்து விட்டு
அப்பா இதிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். என்னை கொண்டு தனியாக இதை செய்ய முடியவில்லை என்று நாம் சொல்லும்போது, நாம் தனியாய் செய்யும் போது கர்த்தர் சொல்வார், நீ தனியாய் முயற்சி செய், அதற்கு பிறகு நம்ம பார்ப்போம் என்று சொல்லுவார். நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸினாலே, ஆமே, நம்முடைய படிப்பை ஞானத்தை கொண்டு நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆமீன். அப்படியானால் தேவன் சொல்வார், நீங்களே செய்யுங்கள் என்று விட்டு விடுவார். அப்படி அல்ல. அந்த விஷயம் பிரச்சனை நமக்கு இடத்துல வரும்போது தேவனிடத்து கரத்தில் கொடுத்து விட்டு நாம் சொல்ல வேண்டாம், அப்பா என்னால் இதை செய்ய முடியாது, நான் தனியாக இதை செய்ய முடியாது, உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இறங்கி வரும். அல்லேலூயா. அதுதான் நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, பிரியமானவர்களே, பரிசுத்தானவர் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தில் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது, மாம்ச பலத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பின்னாடி நாம் ஓட போகக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமீன். ஒரு அடிக்ஷன் இருக்கிறதா, தீமையான பழக்கம் இருக்கிறதா, அதுலேருந்து விடுதலையாக முடியவில்லையா, தேவனிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னால் தனியாக இதிலிருந்து விடுதலையாக முடியல, உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது பரலோகம் சந்தோஷப்படும். அவர் பரலோக கிருபையை நமக்கு கொடுத்து நம்முடைய தீமையான பழக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. வியாதி இருக்கிறதா, வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, டாக்டர் இடத்தில் ஓட தேவையில்லை, வைத்தியர் இடத்தில் ஓட தேவையில்லை, மருந்துகளில் நம்பிக்கை வைக்க வேண்டாம். தேவனுடைய கிருபை மேல் நம்பிக்கை வைத்து, அப்பா என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க நீர் வல்லமை உள்ளவர், உம்முடைய கிருபையால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய கிருபையால் நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய ஆமென், உம்முடைய கிருபை என்னுடைய பலவீனத்தில் நீ உம்முடைய பலனாய் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லும் போது தேவனுடைய கிருபை அந்த விஷயத்தின் மீது இறங்கி வரும். அல்லேலூயா. ஆமென். தரித்திரத்தில் இருக்கிறீங்களா, பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, கர்த்தாவே ஆமென், நீர் எனக்கு வேண்டி, அல்லேலூயா, நீர் எனக்கு வேண்டி அற்புதம் செய்கிற தேவன் என்று எனக்கு தெரியும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பா தனியாக இதிலிருந்து எனக்கு விடுதலையாக முடியல, மேற்கொள்ள முடியல, நீங்கள் அற்புதம் செய்யுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்காய் அவருடைய கிருபையை அனுப்பி அற்புதமான விடுதலை நமக்கு கொடுப்பார். இந்த பகலில் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையில் நம்பிக்கை வைங்க. எபேசியர் 6 ஆமென் 6:10 இப்படியே நாம் வாசிக்கிறோம். ஆமென். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த வேலை நமக்கு அவைலபிளாக இருக்கிறது, தேவனுடைய கிருபை நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபை மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அந்த கிருபையை நாம் வாஞ்சிக்க வேண்டும், அந்த கிருபையில் நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும், அந்த கிருபையில் நாம் முன்னேறி செல்ல நாம் விரும்ப வேண்டும். அப்படியானால் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் இறங்கி வரும். நாம் நம்புகிறதை பொறுத்து, நாம் கேட்கிறதை பொறுத்து தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஆமென். நீங்கள் சுயமாய் ஜெயிக்க முடியாது, சுயமாய் நீங்க முயற்சிக்காதீங்க. எனக்கு புத்தி இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்காதீங்க. அப்பா உங்களுடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த விஷயத்தில் உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். இந்த பிரச்சனையில உங்களுடைய மேற்கொள்ள என்னால் முடியல, பிள்ளைகளுடைய பிரச்சனையா, அப்பா அவர்களை நடத்த, அவர்களை உபதேசிக்க என்னை கொண்டு முடியல. ஆவியானவரே உங்களுடைய கிருபை இறங்கி வரணுமே, அப்பா உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை அந்த விஷயத்தின் மீது இறங்கி வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சகோதரா, ஆமென், எந்த விஷயமா இருந்தாலும் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டி கிரியை செய்யும். அதனால் இந்த பகலில் ஆமென், பவுல் தீமோத்தேயோடு சொல்கிறார், மகனே தீமோத்தேயுவே, நீ கர்த்தருடைய பலத்தில் பலப்படு என்று சொல்கிறார். ஆமென். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிரியப்பட்ட பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாஸ்டர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய சொந்த பலத்தில் நீங்க நிற்காதீங்க, உங்களுடைய பலத்தில் நிற்காதீங்க, உங்களுடைய பல பலத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க, உங்களுடைய படிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. ஆமென். எனக்கு ரிசோர்ஸ் இருக்கிறது என்று அதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கிருபையை நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் கொடுத்து விட்டு, அப்பா உம்முடைய கிருபை இந்த விஷயத்தில் கடந்து வரட்டும், அப்பா உம்முடைய கிருபை இந்த விஷயத்தின் மீது இறங்கி வரட்டும், இதில் அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது நிச்சயமாக தேவனுடைய கிருபை அந்த விஷயத்தின் மீது இறங்கி வரும். கேளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் இந்த பகலில் அவருடைய கிருபையில் நீங்கள் பலப்படுங்க. 2021 தேவ கிருபையில் நீங்கள் பலப்படுங்க. இந்த ஒரு வருஷம் முழுவதும் தேவனுடைய கிருபையில் நீங்கள் பலப்பட்டு முன்னேறி போங்க. அது அவர் நம்மை வளரச் செய்வார், நம்மை உயர்த்துவார், நம்மை பெருகச் செய்வார். அல்லேலூயா. அப்ப எப்படி வளருவோம், எப்படி நம்ம உயர்வோம், எப்படி நாம் பெருகுவோம்? தேவனுடைய கிருபையால். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையால் நாம் பெருகுவோம். அல்லையா? ஒரு முறை கூட சொல்லுவோம், நான் தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதற்காக உங்களை தகுதிப்படுத்தட்டும். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும், உங்களை உயர்த்தட்டும். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு அனுப்பி விடுங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கட்டும். பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயருவோம், நாம் பெருகுவோம். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. Amen.